ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளில் பாதி பேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அந்த சென்சாரை டச் பண்ணால் என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்குது, ஸோ எதுக்காக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணணும், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ப்ரொசீஜர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம மொபைலில் செக்யூர் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின், பேட்டர்ன், ஒரு பாஸ்வேர்ட். இந்த 3ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம மொபைலை செக்யூராக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பக்கத்துலேருந்து யாராவது பார்த்துட்டா அது நம்ம இல்லாதப்போ அவங்க யூஸ் பண்ணி நம்ம மொபைலை அன்லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவில் மொபைல் கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மொபைல் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இருக்கணும், அதே டைமில் மொபைல் மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுமோ அப்படின்ட்டு மோஸ்ட்லி இப்போ வர எல்லா மொபைல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணி மொபைல் லாக் பண்ணுறது மூலயமா மொபைலோட செக்யூரிட்டி லெவலும் அதிகமாச்சு. அதே டைமில் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட மொபைல் வருது அப்படின்னோடனே கஸ்டமர்ஸும் நிறைய அந்த மாதிரி மொபைல்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால் மொபைல் மார்க்கெட்டிங் அதிகமாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பின், பாஸ்வேர்ட், பேட்டர்ன் இந்த 3த்தையும் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த 3த்துக்கான பாஸ்வேர்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம மட்டும் தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணும்போது அது எப்படி அது நம்மளோட ஃபிங்கர் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுது, எப்படி அந்த ஃபிங்கரோட ரீடிங்ஸை அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிது, எந்த மெத்தடில் அதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் யாருக்குமே ஒத்து போகாது. என்ன தான் எல்லாருக்குமே யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலுமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த 3 ஃபார்மில் தான் இருக்கும்: ஆர்ச், லூப் அண்ட் ஹோல். நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் தம்பு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் தான் உங்களுக்கு இருக்கும். பட் என்ன தான் இந்த 3 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் இருந்தாலுமே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்காக தான் இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேடாக ஒரு பகுதி இருக்கும், பள்ளமாக ஒரு பகுதி இருக்கும். மொத்தம் இதில் 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயரில் மேடாக உள்ள பகுதியை ரிட்ஜஸ்னும் பள்ளமாக ஒரு பகுதியை வேலைஸ்னு சொல்லுவோம். இது 2த்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபிங்கர்ஸை பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபிங்கர்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 3 டைப்பில் உங்கள் ஃபிங்கர் எந்த டைப்பு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நானும் உங்கள் ஃபிங்கர்ஸ் எந்த டைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன். என்னோடய ஃபிங்கர் லூப் டைப். ஓகே, இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்கேனர் இருக்குல்ல, அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல், கெப்பாசிட்டிவ், தெர்மல் அண்ட் அல்ட்ராசோனிக். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டைப்பும் கெப்பாசிட்டி டைப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த கெப்பாசிட்டி டைப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நம்ம கையை வைக்கும் போது அதுலேருந்து ஒரு லைட் சோர்ஸ் வரும். அந்த லைட் சோர்ஸ் நம்ம தம்பில் எங்கெங்கெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரிட்ஜஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எகெயின் நம்ம போய்ட்டு தம்பை வைக்கும் போது அந்த ரிட்ஜஸையும் வேல்யூஸையும் அது கால்குலேட் பண்ணி நம்ம தம்பு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அன்லாக் பண்ணும். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருப்போம். ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னாலே 0s or 1s தான் மிஷின் லாங்குவேஜாக எடுத்துக்கும் அது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு அது மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே அதை 0s or 1s கன்வெர்ட் பண்ணி தான் அதுக்கான கோடிங்கை அதை எடுத்துக்கும். ஸோ அதே சேம் மெத்தட் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தம்பில் உள்ள வேல்யூஸையும் ரிட்ஜஸையும் 0s or 1s கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்குற தம்பை ஸ்டோர் பண்ணி ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுக்கும். ஸோ எகெயின் நம்ம தம்பை போய் வைக்கும்போது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ரீடிங்கை எடுத்து இந்த ரீடிங்கோட அது கம்பேர் பண்ணி பார்க்கும். 2 ரீடிங்கும் ஒத்து போச்சு அப்படின்னா மட்டும்தான் அது நம்ம மொபைலில் அன்லாக் பண்ணும். இல்லை அப்படின்னா அன்லாக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபிங்கரில் இருக்கிற மேடான பகுதியை 1னும் பள்ளமான பகுதியை 0னும் அசைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் நம்ம கை வைக்கும்போது எந்தெந்த இடத்துல மேடு இருக்குதோ, எந்தெந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ 2த்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சுக்கும் அது. ஸோ எகெயின் போய்ட்டு நம்ம தம்பு வைக்கும்போது இந்த இடம் மேடு, இந்த இடம் பள்ளம் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி அந்த தம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது மூலயமா தான் நம்ம மொபைல் அன்லாக் ஆகுது. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே நம்ம மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறோட ஒரு கிளியர் ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.